நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். கதையின் பெயர் என் நிலவே. இது ஒரு சிறுகதை. பச்சை பசேல் என்று எங்கு பார்த்தாலும் பச்சை கம்பளங்கள் போர்த்தியது போல் அந்த ஊரே காட்சியளித்தது. ஏனென்றால் அவ்வளவு செழிப்பாக இருந்தது அந்த ஊர் விவசாயம். அந்த ஊரின் பெயர் சோழபுரம். அந்த ஊரில் பேங்க் இருந்தது, ஏடிஎம் இருந்தது, சார்பதிவாளர் அலுவலகம், பஞ்சாயத்து ஆஃபீஸ், கடைகள், பேருந்து நிலையம், சில பல கம்பெனிகளும் சற்று தள்ளி இருந்தது. அங்கு ஓரளவு அனைத்து வசதிகளும் கொண்ட ஒரு நடுத்தரமான ஊர்தான் சோழபுரம். அங்கு ராகுல் என்ற இளைஞன் இருந்தான். நன்றாக உழைத்து உரமேறிய உடம்பு. நன்றாக படித்து முடித்து இருந்தாலும் விவசாயத்தின் மீது கொண்ட ஆர்வத்தால் விவசாயம் செய்கிறான். அவன் எப்பொழுதும் பசுமையான வயல்வெளிகளில் வேலை செய்து கொண்டிருப்பான். வயல்களை ஒட்டியே வீடு அமைந்திருந்தது. ஓரளவு வசதியான குடும்பம்தான். ரோட்டின் மேலேயே அவனது வயல்கள் அமைந்திருந்தது. அந்த ஊரில் உள்ளவர்கள் முதற்கொண்டு அந்த வழியாக செல்பவர்கள் வரை அனைவரும் அவனது இடத்தை கடந்துதான் செல்ல வேண்டும். ஊரில் அவனுக்கென்று நல்ல பெயர் இருந்தது. ஊரின் பஞ்சாயத்து பிரசிடென்ட் இவனுடன் நல்ல ஒரு நட்பில் இருந்தார். பேருந்து நிலையத்திலிருந்து இறங்கி அங்குள்ள பள்ளியின் ஆசிரியராக வந்திருந்தாள் மீரா. முதல் நாள் பள்ளிக்கு வந்தபோது அவளை ராகுல் சாலையோரத்தில் பார்த்தான். வயலில் வேலை செய்து கொண்டிருந்தவன் திடீரென்று புதிய முகம் தெரிந்தவுடன் யார் என்று பார்த்தான். அவளது பாங்கான சாந்தமான முகத்தையும் அவள் எதையோ தேடுவது போல் இருந்ததையும் பார்த்தவன் அவளையே யோசனையுடன் பார்த்து கொண்டிருந்தான். அவளும் அப்பொழுதுதான் யோசித்து கொண்டே இருந்தாள். எங்கு செல்லலாம், எப்படி, யாரிடம் வழி கேட்பது என்று யோசித்து கொண்டிருந்தவள் ராகுலை பார்த்தவுடன் ஒரு நல்ல மாதிரி தோன்ற தயக்கத்தை விட்டு அவனிடம் அவள் மெல்லிய புன்னகையுடன் நான் இங்கு இருக்கும் பள்ளிக்கு ஆசிரியராக வந்ததையும் அங்கு செல்ல வழியெங்கே என்று அவள் மென்மையான குரலில் கேட்டபோது அவன் மனசே நின்று போன மாதிரி இருந்தது. அவன் வழி கூறியவுடன் ஒரு நன்றியுடன் அவனை கடந்து சென்றாள். அவன் கூறிய இடத்தில் பள்ளி இருந்ததும் ஒரு ஆசுவாசமான மூச்சு விட்டவள் தனது பெட்டி படுக்கையையும் அங்கே வைத்துவிட்டு அங்கிருந்த ஆசிரியர் உதவியுடன் அவர் ஏற்பாடு செய்திருந்த வீட்டிற்கு சென்று தயாராகி பள்ளிக்கு வந்துவிட்டாள். ஆனால் பள்ளி செல்லும் வழியில் அந்த ஊரின் ரோமியோக்கள் ஒரு சிலர் இருந்தனர். அவள் அழகாக புதிதாக அந்த பள்ளிக்கு வந்ததை அறிந்தவர்கள் அங்கிருந்து ஒரு குட்டிச் சுவரில் அமர்ந்து போகும்போதும் வரும்போதும் அவளை கிண்டல் செய்வது, அவளிடம் பேச முயற்சிப்பது, வம்பு வளர்ப்பது என செய்ததால் அவளுக்கு அவர்களை கடந்து செல்லவே பயமாக இருந்தது. ஒரு நாள் திடீரென்று இதை பார்த்த ராகுல் ஏதோ அவர்களை திட்டப்போக அதற்குள் மீரா ராகுலிடம் ஏதோ தெரிந்தவள் போல ராகுல் வந்துட்டீங்களா, நான் எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணுறது என்று அவனிடம் பேச அந்த ரோமியோக்களை திட்டப்போனவன் அப்படியே அமைதியாகி விட்டான். அவளின் எண்ணம் புரிந்து பிறகு மீராவிடம் வாங்க போகலாம் என்று கூறி அவளுடன் நடந்து வந்தவன் அவளிடம் ஒன்றும் கேட்கவில்லை. இதுவே அவளுக்கு இதமாக இருந்தது. ராகுல் அந்த ரோமியோக்களை திரும்பியும் முறைக்க அவர்களுக்கோ பயம் வந்துவிட்டது. இவள் யாரென்றும் தெரியாது, அழகாகவும் இறக்க முயற்சித்து பார்க்கலாம் என்று இங்கு ராகுலுக்கு தெரிந்தவர்கள் என்று தெரியாமலே போய்விட்டதே என்று பயந்தனர். ஏனென்றால் ராகுல் நல்ல உழைப்பாளி, நல்லவனும் கூட, அதே சமயம் கோபக்காரனும். யார் என்ன ஏது என்று பார்க்காமல் அடித்து புரட்டி எடுத்து விடுவான். அவனுக்கு ஊருக்குள் ஒரு நல்ல பெயர் இருந்தது. இவ்வளவு சிறு வயதிலேயே இவ்வளவு பொறுப்பாக நேர்மையாக இருப்பவனை பார்த்து அங்கிருந்த அனைவருக்கும் அவன் மீது நல்ல அபிப்பிராயம் வேறு இருந்தது. எந்த ஒரு விஷயத்தையும் நியாயமாகத்தான் பேசுவான். அநியாயத்திற்கும் பணத்திற்கும் துணை போக மாட்டான். இவனை பற்றி தெரிந்ததால் அவர்கள் அமைதியாகிவிட்டனர். நாட்கள் சென்றபோது மீராவுக்கு பள்ளிக்கு செல்லும் வழியில் ராகுல் எப்போதும் உதவியாக இருந்தான். மீராவின் பயம் அறிந்து சிறுவயது முதல் அவன் நல்ல திடகாத்திரமான ஆண்மகன், நல்ல நேர்மையான கூட என்பதால் யாரும் அவனை சந்தேக கண்ணோடு பார்க்கவில்லை. சிறு சிறு உரையாடல்கள், சிரிப்புகள், அப்படியே ஒரு நட்பு காதலாக மாறின. ஆனால் மீரா ஒரு நாள் நகரத்திற்கு மாற்றம் செய்ய போகிறேன் என்று சொன்னாள். அந்த செய்தி கேட்டு ராகுல் மனம் உடைந்தான். அவளை இழக்கக்கூடாது என்பதற்காக அவன் தன்னுடைய மனதை திறந்து சொன்னான். மீரா, நீங்கதான் என் வாழ்க்கை. உங்களை இழந்தால் நான் என்னை இழந்த மாதிரி. அந்த வார்த்தையை கேட்டுவிட்டு மீரா வெட்கத்துடன் சிரித்தாள். நானும் உன்னை விட்டு போகவே மாட்டேன் ராகுல் என்று அவள் முகம் சிவக்க தனது சம்மதத்தை தெரிவித்தாள். அந்த நாளிலிருந்து அவர்கள் வாழ்க்கையே புதுநிறம் பெற்றது.
அதன் பிறகு அவர்கள் திருமணம் செய்து கொண்டு அதே ஊரில் அவன் விவசாயத்திற்கும் அவள் அந்த ஊரின் பள்ளி ஆசிரியராகவும் தனது வாழ்க்கையை சந்தோஷமாக வாழ்ந்தனர். அவர்கள் மேலும் மேலும் மகிழ்ச்சியாக வாழ நாமும் வாழ்த்து விடை பெறுவோம். நன்றி, வணக்கம் நண்பர்களே.